அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மிதுன ராசியில், அதாவது சுகஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் 2 கிரகங்களுடைய சேர்க்கை, குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை கஜலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு சுமார் 12 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. குரு ஞானம் மற்றும் அறிவை கொடுக்கக்கூடியவர், மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், புத்திக்காரகன், தனக்காரகன், ஜீவக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பர வாழ்க்கையும் செல்வ செழிப்பையும், சொகுசு, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், திருமணம் மற்றும் அழகு போன்ற அனைத்து அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை கஜலட்சுமி ராஜயோகம் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுடைய ராசி நாதன் தான் சுகஸ்தானத்தில் ஆல்ரெடி சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காருங்க. எல்லா அமைப்புகள் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது இந்த குரு பகவான். ஆனால் அந்த அமைப்புகள் அப்படியே தலைகீழ்தான் மாதிரி இப்படி வாழ வேண்டியவங்களாம் இன்றைக்கி நம்ம இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்க வேண்டிய நபர் தான் இன்றைக்கி இப்படி இருக்கார், அப்படி வாழ வேண்டியவர் தான் இன்றைக்கி இப்படி வாழ்கிறாருங்கிற ஒரு பேர் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன்னா மீனராசிக்காரருக்கு கரெக்டாக சொல்லப்போனால் இந்த ஜென்ம சனியானது தொடங்கிருச்சுங்க. கடந்த சில காலகட்டங்களாக அந்த ஜென்ம ராகுவால் நிறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது சந்திச்சுங்க. ஏன்னா நிறைய பேரை நம்பி ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம். யாரை நான் உண்மைன்னு சொல்லி நம்பணும்னா அவங்களே என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் விரும்பினவங்களே என்னை ஏமாற்றிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, யாருக்கு எல்லளவும் கெடுதல் செய்யாத எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை, சரியான டைமில் எனக்கு ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது கூட நடக்கலைங்க, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே எனக்கு அமைப்பு சரியா இல்லை, எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் எதுவுமே என் கை கேட்டது வாய் கேட்ட மாட்டேங்குது, என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, எல்லாமே இருந்து அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது, யாருக்காக எல்லாருக்கும் உதவி பண்ணமோ அவங்களே எனக்கு வந்து கெடுதல் பண்ணக்கூடிய சில சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. எல்லாம் இந்த குடும்ப அமைப்பு, எல்லா அமைப்பும் நல்லா இருந்து எனக்கு குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு திசையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு வந்த மருமகளாக இருக்கட்டும், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று சரியாகவே இல்லைங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து பிரிஞ்சு போகணும், அவங்கவுங்களோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த குடும்ப ஒற்றுமைக்காக யாருமே போராட மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து இன்றைக்கி எல்லாருமே தனித்தனியாக நிற்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. இந்த நிகழ்வுகள்லாம் மாறும். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பார்த்திங்கன்னா தான் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துல அந்த குருவும் சுக்கிரனும் சேரும்போது என்னென்னா அது ஒரு யோகத்தை உருவாக்குங்க. இந்த வேலை விஷயத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் நினச்ச மாதிரி ஒரு வேலைக்கு போகணுங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு, அப்போ அந்த வேலையில் கூட நான் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குதுங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கோம், எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது, இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னாலும் எனக்கு இந்த வேலையை விட்டால் வேறு எந்த வேலையும் தெரியாது, அதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையல, புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி, ஏன்னா வேலை செஞ்சிட்டு இருந்தேங்க, அதை விட்டுட்டு இன்றைக்கி ஒரு வேறு வேலை தேடிட்டு இருக்கிறேன், ஆனால் அதுவும் எனக்கு சரியான விதத்தில் அமைய மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் வெற்றி அடையும். ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து இங்கேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு ஃபாரின் போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணால் கூட நல்ல வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்க போகுது. தொழில் ரீதியாக எல்லா பிஸ்னஸ் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்ல ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிச்சிருந்தேன், பரவாயில்லப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், நைட்டும் பகலமாக உழைக்கிறேன், நல்லா பரவாயில்ல ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நைட்டும் பகலமாக இருந்து சம்பாரிச்சும் எந்த பலனும் இல்லை, ஏன்னா கையில் ஒரு பைசா கூட தங்கலைங்க, வரவுக்கு மீறின செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது, பணம் எப்படி தான் எனக்கு நஷ்டமாகுதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு நிறைய மன உளைச்சலை சந்திச்சேன். தொழிலில் வந்து மந்த நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த தொழிலில் நம்ம நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் பிஸ்னஸை மறுபடியும் நல்லபடியாக தொடங்கி அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அடுத்ததாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக எல்லா ப்ராசஸும் கரெக்டாக நடக்குதுங்க. எல்லாமே வந்து கல்யாண லெவலுக்கு போய்ட்டு இருந்தது, ஆனால் கல்யாணம் பண்ணுற போகிற ஸ்டேஜில் ஏதாவது ஒரு காரணத்தில் நின்றுது. எல்லா அமைப்பும் இருக்குதுங்கன்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. கூட இருக்கிறவங்களும் சதி பண்ணுறாங்க,
பெற்றவங்களும் சரி அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட தட்டி கழிச்சு விட்டுறாங்க. அதே நேரத்தில் பெண் வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பையன் வந்து வரக்கூடிய பையன் வந்து நம்மளுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி இல்லை, அவனுடைய சம்பளம் பத்தலை, அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால திருமணத்தை தடை பண்ணிடுறாங்க. ஜாதகமும் எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் சதி பண்ணுது. ஏன்னா சுத்தம் இல்லாத அதாவது சுத்த ஜாதகத்துக்கு தோஷம் வர்றதும் தோஷமுள்ள சுத்த ஜாதகம் வருதுன்னு சொல்லி ஜாதக ரீதியாகவும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ திருமணம் அப்படிங்கிறது எனக்கு அமைப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அந்த சுகஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்கள் சேர்க்கை நிச்சயமாக உங்களுக்கு திருமண பந்தத்தில் கொண்டு போய் விடுங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து அடுத்தது வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கூட இந்த காலகட்டங்களில் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பலன் கொடுக்குங்க. ரொம்ப நாளாக வந்து சண்டை போட்டு நாங்கள் 2 பேர் பிரிந்து வாழ்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குங்க, நாங்கள் எப்படி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போக முடியும், இனிமேல் வந்து சேரவே முடியாதுங்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஏதோ ஒரு கால சூழ்நிலைகள் உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். திடீர் திருப்பங்கள் உங்களோட வாழ்க்கையில் மறுபடியும் பிரிந்தவங்களை ஒன்று சேர்ப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படுங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த நேரத்தில் ஒன்று சேர்வதற்கான நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கல, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோங்க, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணி வந்த இடத்துல வந்துட்டு கணவன் மனைவி மேலே வந்து குறை சொல்கிறது, மனைவி கணவன் மேலே குறை சொல்கிறதோ, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் தேவையில்லாமல் எதை பண்ணாலும் இந்த பொண்ணுங்களை வந்து குறை சொல்கிறது அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த குடும்ப வாழ்க்கையில் என்னால் சரியான விதத்தில் ஈடுபடவே முடியலைங்க. அந்த விஷயத்தை விட்டு எப்போ வெளியே வருவோம் அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருக்குது. இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்ம பிரிஞ்சு நம்மளாம் தனியாக ஒரு தனி குடுத்தனமாக வாழ்ந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேருந்து பிரித்து கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நிறைய கணவன்மார்கள் மனைவி கிட்ட தேவையில்லாமல் சண்டை போடுறது, மனைவி நம்மளோட சூழ்நிலையவே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, யாருமே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேங்கிறாங்களே, அவங்க நம்மளை வந்து தேவையில்லாத வெறுப்புகள் ஏற்படுது. இதனால் வந்து குடும்ப அமைப்புகள் சரியில்லாமல் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது மாறுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுங்க, நல்ல அந்யோன்யம் ஏற்படுங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான சூழல் அப்படிங்கிறதோ, காதலர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. சுகஸ்தானம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோங்க, நிறைய சர்ஜரி அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து எங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது தங்குமா, கருக்கலைப்பு நிறைய ஏற்பட்டுருச்சுங்க. ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதோட செயற்கை கருத்தரிப்பு மூலமாக ஏதாவது பண்ணோம் அப்படின்னா குழந்தை நிற்கும் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத அறுவை சிகிச்சை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உடலில் வந்து நல்லா வந்து ஒரு ஆரோக்கியத்தோடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டான உணவு பழக்கவழக்கங்கள் அப்படின்னா ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். கரெக்டான நேரத்தில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த சுகஸ்தானம் அப்படின்னா வீடு, வாகனம், வண்டி, அதே நேரத்தில் ஒரு சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான யோகம், இது எல்லாத்தையும் கொடுக்கறது. சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள், சொந்தமாக நமக்குன்னு ஒரு கார் வாங்கணும், சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும், ஒரு ஜுவல்ஸ் சேர்த்து வைக்கணுங்க, குழந்தைங்களுடைய திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிளான் எல்லாமே எதுவுமே வந்து ப்ராப்பராக வந்து அதாவது சரியான விதத்தில் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சிகள் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் வீடு கட்டுறது, இந்த வண்டி வாகனம் வாங்குறது, புதுசாக ஒரு நிலம் வாங்குறது, அந்த மாதிரி யோகமெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு மனைவி கேட்ட ஒரு சில பொருட்களை வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்திருக்கும். அதே நேரத்தில் குழந்தைங்க கேட்ட சில பொருட்களை கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைகள் இருந்திருக்கும். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. தங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது வீடு கட்டுவீங்க நிச்சயமாக. இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்க கூட சொந்த வீட்டுக்கு குடிபெயர்வதற்கான யோகம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஆடம்பரமாக சில நகைகள் வாங்கிறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறதும், வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குறது, புதுசாக ஒரு இடம் வாங்குறது, ஒரு கார் வாங்குறதுக்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ குழந்தைங்களோட கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த ஞாபக மறதிகள் அப்படிங்கிறதாங்க, ஏன்னா ஜென்ம ராகுவால் நிறைய ஞாபக மறதிகள் வந்திருக்கும். கல்வியில் நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கோங்க. அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மாறும். கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த ரிசல்ட் மூலமாக ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு வெளியூர் போயோ அல்லது வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. வெளிநாடு வேலை முயற்சி பண்ணுறவங்க கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது அகலும் போது குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க.
திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது, யாரெல்லாம் உங்களை வந்து ஏமாற்றிட்டு போனாங்க, யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்களே அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்புகள். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எனக்காக கடன் வாங்கலை, அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய கடன்காரன் ஆகிட்டேன், அந்த கடனை எப்படியாவது அடைக்கணுங்க, அவர் வந்து பணத்தை திரும்ப கொடுத்தாருன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும், என் மேலே இருந்த நம்பிக்கை அப்படிங்கிற நம்பிக்கை நாணயமே போச்சு, எல்லாருமே வந்து நீங்கள் வந்து பணம் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன தான் குறை சொல்கிறாங்க தவிர நான் இன்றைக்கி வரைக்கும் யாரையும் ஏமாற்றணும்னு நினச்சதில்ல. எப்படியாவது கடனை அடைக்கணும் அப்படிங்கிறது நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கணும். நான் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரணுங்க. ஒரு சொத்தை விற்கணும்னு நினச்சா அது கரெக்டான நேரத்தில் விற்கிற மாதிரி சூழ்நிலைகள், இந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க. கஜலக்ஷ்மி ராஜயோக காலகட்டங்களில் நிறைய நிகழ்வு உங்களோட வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை ஏற்படுத்த போகுது. இந்த காலகட்டங்களில் இந்த கோச்சார ரீதியான பலன்களை உங்களோட சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்குது, இந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகளோ அல்லது காதல் வெற்றி அடையுமா, அல்லது குடும்ப நிகழ்வுகள், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான யோகம் இருக்கா, வீடு கட்டுறதுக்கா, வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, ஆரோக்கியத்திலும் கல்வியிலையும் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி சில முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா அதே நம்பருக்கு உங்களோட வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.